தமிழ் சினிமாவுல 50 ஆண்டுகளாக பயணித்து வரும் நம்ம ரஜினிகாந்த் சார் நடிப்புல அடுத்ததாக வேட்டையன் படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தை எதிர்பார்த்த ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திடீரென மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதயம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்ட நிலையில சென்னையில உள்ள அப்போலோ மருத்துவமனையில தான் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. பரிசோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. விரைவில் அவர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்னு ரசிகர்கள் வேண்டிட்டுமே இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் விரைந்து நலம் பெற அழைக்கிறேன் அப்படின்னு பதிவுகளுமே விட்டிருந்தாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸுமே தலைவர் ரஜினி அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா தலைவரும் பிரபல நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் தற்போது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலுமே தெரிவிச்சிருக்காரா. சோ அது மட்டும் இல்லாம தலைவர் ரஜினி அவர்கள் மீண்டும் வந்து விடுவார், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலாக நிறைய வார்த்தைகளையுமே பேசியிருக்காரு. சோ இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.